Okay students, நம்ம last classல the erythrocytic stage of the cycle is repeat itself approximately every 48 to 72 hours or longer depending on the species of plasmodium involved. plasmodiயத்தில் 4 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த 4 டைப்பில் அந்தந்த ஸ்பீசிஸோட டைப்பு பொறுத்து இதனோட எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜோட ஹவர்ஸ் மாறும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது, சரிங்களா? பிளாஸ்மோடியம் மலேரியாங்கிறது 72 ஹவர்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலைங்கிறது 48 ஹவர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ஹவர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? த சடன் ரிலீஸ் ஆஃப் மீரோஜோவைட்ஸ் ட்ரிகர்ஸ் ஏன் அட்டாக் ஆஃப் ஆர்பிசி. இந்த மாதிரி திடீர்னு லிவர்லேருந்து எரித்ரோசைட்ஸ்லேருந்து மீரோசாய்ட்ஸ் வெளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்பிசி போய் அட்டாக் பண்ணுது. Occasionally, the merozoites differentiate into macrogametocytes and microgametocytes. இந்த மீரோசோயிட்ஸு மைக்ரோகேமெட்டோசைட்ஸ் அண்டு மேக்ரோகேமெட்டோசைட்ஸ் அப்படிங்கிற 2 கேமிட்டாக இது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. மேக்ரோகேமெட்டோசைட்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேலு, மைக்ரோகேமெட்டோசைட் அப்படிங்கிறது மேல். ஓகேங்களா? when this injected by a new mosquito, இது வந்து உடம்புக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறப்ப இன்னொரு கொசு வந்து நம்ம உடம்புக்குள்ளே கடிக்கிறப்ப அந்த கொசுவோட உடம்புக்குள்ளார இது உள்ளே போகுது. தி டெவலப் இன்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அந்த கொசு உள்ள போய் மேல் கேமெட் தனியாகவும் ஃபீமேல் கேமெட் தனியாகவும் தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு, இந்த மஸ்கிட்டோ கட் அந்த கொசுவோட குடலுக்குள்ளார த இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் ஆர் லைசஸ்னால் உடையுது. இந்த கொசுவோட உடம்புக்குள்ளே போன பின்னாடி அந்த நோய் பாதிக்கப்பட்ட பிளாஸ்மோடியம் குட்டி இருக்கக்கூடிய எரித்ரோசைட்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. உடஞ்சிட்டு அதுக்குள்ளார இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டு ஃபெர்டிலைஸ் ஆகுது. ஃபெர்டிலைஸ் ஆகி டு ஃபார்ம் இட் டிப்ளாய்டு ஜைகோட். அந்த ஆர்பிசி எல்லாம் நோய் பாதிக்கப்பட்ட ஆர்பிசி எல்லாம் உடஞ்சி அதில் இருக்கிற மேல் ஃபீமேல் கேமெட் வெளியில் வருது. வெளியில் வந்து 2 ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. அந்த ஜைகோட்டுக்கு பேர் உக்கினிட்டி. அந்த ஜைகோட்டுக்கு பேர் என்ன? உக்கினிட்டி. இந்த உக்கினிட்டி மைக்ரேட்ஸ் டு தி மஸ்கிட்டோ கட் வால் அண்ட் டெவலப்மெண்ட் ஊசைட். இந்த உக்கினிட்டி தான் மஸ்கிட்டோட கட்டில் டெவலப்மெண்ட் ஆகி அது வந்து ஒரு ஊசைட்டை டெவலப்மெண்ட் ஆகுது. The oocyte undergoes meiosis by the process of sporogony. இந்த oocyte வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்போரோகனி அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ஸ்போரோசோவாய்ட்ஸை உற்பத்தி பண்ணி வைக்குது. இந்த ஸ்போரோசோவாய்ட்ஸ் கொசுவோட சலைவரி கிளான்ஸ்குள்ளார போய் உக்காந்துக்குது. கொசுவோட சலைவரி கிளான்ஸ்குள்ளே போய் உட்காந்த பின்னாடி அடுத்தவங்களை கடிக்கிறப்ப இந்த ஸ்போரோசோவாய்ட் அவங்களோட பாடிக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகிடுது. These sporozoites migrate to the salivary glands of mosquito. இது வந்து எங்கே போகுதாமா? நம்ம அந்த கொசுவோட salivary glands குள்ளார போய் என்ட்ரி ஆகுது. This cycle now completed when the mosquito bites another human host. The sporozoites are injected. The cycle begins now. இதோட ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகுது. இந்த கொசு போய் இன்னொருத்தரை கடிக்கிறப்ப இன்னொரு சைக்கிள் இதிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ் காஸ்டு பை மலேரியா. இட் அஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி எரித்ரோசைட்ஸ் பட் ஆல்சோ ஸ்ப்ளீன் அண்ட் அதர் விசரல் ஆர்கன்ஸ். இந்த மலேரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் வந்து லிவர் செல்ஸை மட்டும் தாக்குறது இல்லை, ஸ்ப்ளீனோட செல்ஸ், விசரல் ஆர்கன்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ், மற்ற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இது பாதிக்குது. The incubation of period of malaria is 12 days. Incubation period. What is mean by incubation period? Incubation period என்னென்னா, ஒரு நோய்க்கிருமி உள்ளே வந்த பின்னாடி அதனோட ஃபஸ்ட்டு சிம்டம் வெளியில் தெரிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஒரு நோய்க்கிருமி நம்ம பாடியில் என்ட்ரி ஆகி அதனோட ஃபஸ்ட்டு சிம்டம் வெளியில் எப்போ தெரியுதோ அது வரை இருக்கக்கூடிய டைமுக்கு பேர் இன்குபேஷன் பீரியட். இந்த மலேரியாவுக்கு இன்குபேஷன் பீரியடு 12 days, 12 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
The early symptoms of malaria are headache. ஃபஸ்ட்டு மலேரியாவோட ஏர்லி சிம்டம்ஸ் வந்து ஹெட்டேக். ஃபஸ்ட்டு தலைவலி வரும். நாய்ஸான குமட்டல் இருக்கும். மஸ்குலர் பெயின், மசில்ஸில் பெயின் ஏற்படும். ஓகேங்களா, மசில்ஸில் பெயின் ஏற்படும். The classic symptoms of first develop within this synchronized release of merozoites. Synchronized அப்படின்னா நிறைய கொத்தா. ஃபஸ்ட்டு சிம்டம் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கொத்தான மீரோசோவைட்ஸ் வெளியில் வர்றப்ப ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் வெளியில் வரும். ஹீமோசோயின் அப்படிங்கிற டாக்ஸின் வெளியில் வரும். இந்த டாக்ஸின் தான் நமக்கு குளிரையும் காய்ச்சலையும் உருவாக்குது. இந்த கொத்த மீரோசோவைட்ஸ் வெளியே வரும்போது அதனோட ஹீமோசோயின் டாக்ஸின் வெளியில் வரும். எரித்ரோசைட்ஸ் டிஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா துகள்கள். எரித்ரோசைட்ஸ் உடையிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய துகள்கள் இதெல்லாம் பிளட் ஸ்ட்ரீமில் ரிசல்ட்டிங் மலேரியல் பேராசின்ஸ் அப்படின்னா பேராசின்ஸ்னால் காய்ச்சல், சிவரிங் நடுக்கம், சில்ஸ்னா குளிர், ஹை ஃபீவர் ஃபாலோடு பை ஸ்வெட்டிங் வேர்த்து கொட்டும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும், சில்ஸ் இருக்கும், சிவரிங் இருக்கும், மலேரியல் சிம்டம்ஸ் இது மாதிரி உருவாக்கும். இதெல்லாம் இந்த ஹீமோசோயின் அப்படிங்கிற டாக்ஸின் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இதனால தான் மலேரியா காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் அதிகமாகிடும், குளிரடிக்கும். Fever and chills caused by partly malarial toxins. பாதி வந்து மலேரியல் டாக்ஸின்னாலையும் induce macrophages release the tumor necrosis factor and interleukin. அதாவது அந்த டாக்ஸினை கொல்றதுக்காக நம்ம பாடியில் மேக்ரோபேஜஸ் கிரியேட் ஆகி அது வந்து டியூமர் நேக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஃபேக்டரை கிரியேட் பண்ணும். இதனால தான் காய்ச்சல் அதிகமாகுது. ப்ளஸ் இன்டர்லூக்கின் அப்படிங்கிற பொருளும் வரும். இதனாலையும் காய்ச்சல் அதிகமாக உருவாகுது, மலேரியா காய்ச்சல். நெக்ஸ்ட் பாருங்கள், மலேரியாவோட டைப்ஸ். இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இதை பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மலேரியா, காசேட்டிவ் ஏஜென்ட், நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் எரித்ரோசைட்டிக் சைக்கிள். ஆர்பிசியில் எரித்ரோசைட்னா ஆர்பிசியில் அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இது வந்து மலேரியாவோட பேர். மலேரியாவோட டைப்பு, அது உருவாக்குற கிருமி பேர். ஆர்பிசியில் இது எவ்வளோ நேரம் உயிர் வாழுது அப்படிங்கிறது இதனோட டைம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். டெர்சியன் மலேரியா ஆர் பினைன் டெர்சியன் மலேரியா. டெர்சியன் மலேரியா ஆர் பினைன் டெர்சியன் மலேரியா ஆர் வைவாக்ஸ் மலேரியா. இதுக்கு 3 பேர் இருக்குது. டெர்சியன் மலேரியா, பினைன் டெர்சியன் மலேரியா, வைவாக்ஸ் மலேரியா. இது உருவாக்குற கிருமி பேர் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இது ஆர்பிசியில் இருக்கக்கூடிய நேரம் 48 மணி நேரம். ஆர்பிசியில் இருக்கக்கூடிய நேரம் 48 மணி நேரம். ரெண்டாவது டைப்பு குவார்டன் மலேரியா. இது பேர் குவார்டன் மலேரியா. இது பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது ஆர்பிசியில் இருக்கக்கூடிய டைம் 72 மணி நேரம் இருக்குது. ஆர்பிசியில் அதனோட டைம் வந்து 72 மணி நேரம். எரித்ரோசைட்டிக் சைக்கிள். மைல்டு டெர்சியன் மலேரியா, அது டெர்சியன் வரை, இது மைல்டு டெர்சியன். இது வந்து பிளாஸ்மோடியம் ஓவலி அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது 48 மணி நேரம் இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? 48 மணி நேரம் இருக்கும். மாலிக்டன் டெர்சியன் மலேரியா அல்லது குவார்டன் மலேரியா அப்படின்னு 2 இருக்குது. மாலிக்டன் டெர்சியன் அல்லது குவார்டன் மலேரியா. இது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது 36லேருந்து 48 மணி நேரம் ஆர்பிசியில் இருக்குது. 36லேருந்து 48 மணி நேரம் ஆர்பிசியில் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மலேரியா, டைப்ஸ் ஆஃப் மலேரியா, காசேட்டிவ் ஏஜென்ட் நேமு, எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ஹவர்ஸ். இந்த மாதிரி 3 இருக்குது. டெர்சியன் மலேரியா, பினைன் டெர்சியன் மலேரியா, வைவாக்ஸ் மலேரியா. இது 3 இதனோட பேர். இதனோட காசேட்டிவ் ஏஜென்ட் பேர் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இது 48 மணி நேரம் ஆர்பிசிக்குள்ளார் இருக்கும். இதுக்கடுத்து குவார்டன் மலேரியா. இது பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது 72 மணி நேரம் ஆர்பிசிக்குள்ளார் இருக்கும். மைல்டு டெர்சியன் மலேரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படிங்கிற கிருமினால் ஏற்படுது. இது 48 மணி நேரம் ஆர்பிசிக்குள்ளார் இருக்கும். மாலிக்டன் டெர்சியன் அல்லது குவாட்ரியன் மலேரியா அப்படிங்கிறது இது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிற கிருமினால் ஏற்படும். இது 36லேருந்து 48 மணி நேரம் ஆர்பிசியில் இருக்கும். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு மலேரியாவோட ப்ரிவென்ஷன். மலேரியா வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ப்ரிவென்ஷனை தடுக்கிறது. மலேரியா காய்ச்சல் வராமல் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தடுக்கலாம். இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சைக்கிள் பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரேக்கிங் த டிரான்ஸ்மிஷன் சைக்கிள். அதாவது கொசு வந்து மனிதர்களுடைய சைக்கிளை இடையில எங்காவது பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணும் எப்படின்னா, கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். அந்த பூச்சிக்கொல்லியோ அல்லது இன்செக்ட் வெக்டாரை வச்சோ அந்த கடத்திட்டு போகுது இல்லையா கொசு, அந்த கொசுவை எங்காவது பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணால் தான் நம்ம அந்த மலேரியா ஒழிக்க முடியும். மஸ்கிட்டோஸ் லே தர் எக்ஸ் இன் வாட்டர். மஸ்கிட்டோ வந்து தண்ணி மேலே முட்டையிடும். மஸ்கிட்டோவோட லார்வே கேட்ச் இன்டு டெவலப் இன்டு வாட்டர் பட் பிரீத் ஏர் பை மூவிங் இன்டு தி சர்ஃபேஸ். அதாவது கொசு வந்து தண்ணியில் முட்டையிடும். அந்த முட்டையிலேருந்து வெளியில் வர லார்வே வெளியில் வந்துட்டு மூச்சு வாங்கிறதுக்கு தண்ணியோட மேல் பகுதிக்கு கண்டிப்பாக வரும். அந்த பகுதியில் ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வாட்டர் சர்ஃபேஸில் தண்ணி ஆயில் மிதந்துட்டுருக்கும். இதனால் மஸ்கிட்டோ லார்வே வந்து பியூப்பே இது மூச்சு வாங்க முடியாமல் செத்து போயிடும். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொசு வந்து தண்ணியில் முட்டையிடும். தண்ணிக்குள்ளே முட்டையிட்டாலும் இந்த லார்வே வந்து மூச்சு வாங்குறதுக்கு தண்ணியோட மேல் பகுதிக்கு வரும். நம்ம அந்த தண்ணி மேலே ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த தண்ணி மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும். சரியா? பியூபர் டு பிரீத், மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும். குளம், ட்ரைனேஜ், டிச்சு, அதர் பர்மனன்ட் பாடிஸ் எல்லாம் வாட்டர் ஸ்டாக் பண்ண இடத்துல எல்லாத்துலேயும் கம்பூசியா அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டு போய் அங்கே விட்டுட்டோம்னா இந்த லார்வை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்ரும். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க. கம்பூசியா அப்படிங்கிற ஃபிஷ் வந்து கொசுவோட லார்வை விரும்பி சாப்பிடும். எங்கே? இதெல்லாம் குளத்தில், ட்ரைனேஜில், டிச்சில் இதெல்லாம் இந்த மீனை கொண்டு போய் விட்டுட்டோம்னா இந்த கொசுவோட லார்வை எல்லாத்தையும் இது பிடிச்சி சாப்பிட்ரும். அப்புறம் கொசு அழிஞ்சு போயிடும், மலேரியா வராது. ப்ரிப்ரேஷன் கண்டெய்னிங் பேசில்லஸ் துரிஞ்சினிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேன் பி ஸ்ப்ரேட் த கில் த மஸ்கிட்டோ லார்வி சின்ஸ் இஸ் நாட் டாக்ஸிக் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். பேசில்லஸ் துரிஞ்சினிசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இது வந்து கொசுவோட லார்வாவே சாப்பிடும். சரியா? இது வந்து மனிதனுக்கு டாக்ஸிக் ஆகாது, கொசுவோட லார்வை மட்டும் சாப்பிட்டு கொன்றும். The best protection against the malaria to avoid being bitten by mosquito. இதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, கொசு கடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு மெத்தடு கொசு கடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டோம் நம்ம மலேரியா வராமல் நம்ம தடுத்து நிறுத்திடலாம். பீப்புள் ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ். அந்த கொசு வலையை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒயர் கர்ஜிங் விண்டோஸ், விண்டோலெல்லாம் கொசு வலை அடிச்சிடணும். டோர்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த மஸ்கிட்டோ பைட்ஸ். இப்படியெல்லாம் பண்ணிட்டோம்னா ஜன்னலில் இதிலெல்லாம் கொசு வலை போட்டு அடைச்சிட்டோம்னா கொசு உள்ளே வராமல் தடுத்து நிறுத்திடலாம். அப்புறம் மலேரியா வராமல் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, இன் 1950s the World Health Organization introduced malaria eradication program. மலேரியாவை அறவே ஒழிக்கணுங்கிறதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சில மலேரியா ஒழிப்பு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணாங்க. தீஸ் ப்ரோக்ராம் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மலேரியா வந்து பிளாஸ்மோடியம் வந்து ஒரு சில டிடிடி அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தெளிச்சோம்னா கூட அது வந்து அதனோட எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளாஸ்மோடியம் டு ட்ரக்ஸ் யூஸ்டு டு ட்ரீட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் டு அதர் இன்செக்டிசைட்ஸ். இந்த பூச்சிக்கொல்லி நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பிளாஸ்மோடியம் அந்த பூச்சிக்கொல்லி எதிரான ஒரு தடைக்காப்பு திறனே இந்த பிளாஸ்மோடியம் வளர்த்துக்கிட்டே வந்துருச்சு. அதனால் இந்த டிடிடி பூச்சிக்கொல்லி போட்டாலும் அது கேட்குறதில்ல, அது தாண்டி வளரக்கூடிய திறனை இந்த பிளாஸ்மோடியம் பெற்றுக்கொண்டது. அதனால தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. WHO என்ன சொன்னாங்கன்னா, 1950 மலேரியா ஒழிப்புன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மருந்துகள் டிடிடி பூச்சிக்கொல்லி இதெல்லாத்தையும் தொழிச்சோம்னா கொசுவோட லார்வை ஒழிஞ்சு போயிடும், பிளாஸ்மோடியம் அழிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் நாளாக அந்த பிளாஸ்மோடியம் அதுக்கு எதிராக ஒரு தடைக்கரத்து திறனை பெற்றுக்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்தது. அதனால் அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகலை.
இதுக்கப்புறமா மலேரியா வேக்சின் கொண்டு வந்தாங்க. இது வந்து 2015 RTS மொஸ்குரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேரில் வெளியில் வந்துச்சு. சரிங்களா? இது வந்து 4 இன்ஜெக்ஷன் 4 ஊசி போடுவாங்க. ரிலேட்டிவ்லி லோ எஃபிஷியன்சி, குறைவான திறனில் 26-50% 4 ஊசி போடுவாங்க. டியூ டு லோ எஃபிஷியன்சி, WHO does not recommend use the RTS vaccine the babies between the 6 to 12 weeks of age. 6லிருந்து 12 வாரம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க அதோட ஏஜ்டாக இருக்கவங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்கல் டிசீஸ். ஃபங்கைனா பூஞ்சைகளோட டிசீஸ். ஓகேங்களா? ஃபங்கை வாஸ் ரெகக்னைஸ்ட் as a causative agent for human diseases. ஃபங்கை வந்து மனிதனுக்கு டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுது. இட் இஸ் மச் ஏர்லியர் தென் தி பாக்டீரியா. இது பாக்டீரியாவை முன்னாடி இருந்தே மனிதனுக்கு நோய் ஏற்படுத்திட்டு இருக்குது. மச் ஏர்லியர் தென் தி பாக்டீரியாவுக்கு முன்னாடி இருந்தே நோய் ஏற்படுத்துது. எக்ஸாம்பிள் டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கைனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது வந்து ஸ்கின்னில் பாதிப்பு ஏற்படுத்தும். டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஃபங்கைஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். குட்டேனியஸ்னா ஸ்கின். இது வந்து ஸ்கின்னில் பாதிப்பை ஏற்படுத்தும். எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும்? ஸ்கின்னில் பாதிப்பு ஏற்படுத்தும். இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை ஃபங்கை பிலாங்கிங் டு தட் ஜெனிரா. இது வந்து ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துது. பிலாங் டு தி ஜெனிரா. இதனோட ஜீனஸ் பேர் ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான். இதெல்லாம் இதோட ஜீனஸோட வகையை சேர்ந்தது. இந்த ஜீனஸோட வகையை சேர்ந்த தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கையோட நேம்ஸ் இதெல்லாம். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த டிசீஸ் ரிங்வார்ம். சரியா? ரிங்வார்ம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ். படர்தாமரைன்னு சொல்கிறாங்களே ரிங்வார்ம், அதுதான் இது. இது வந்து மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமனில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். இது நம்ம பார்க்கலாம் பிக்சரில். அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரை ஸ்கேலி லெசியன்ஸ். சின்னதாக ஒரு தழும்பு பெருசாக ஒரு தழும்பு உருவாகிடும். ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் உருவாகும். நெயில்ஸ் அண்ட் ஸ்கால்ஃப் ஆஃப் தியர் மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் தி டிசீஸ். நெயில்ஸில் ஸ்கால்ஃபில் இந்த பகுதி இந்த மாதிரி ட்ரையில் ஒரு சின்ன ஒரு தழும்பு உருவாகி அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். ஹீட் அண்ட் மாய்ஸ்டர் ஹெல்ப்ஸ் த ஃபங்கை டு க்ரோ, மேக்ஸ் தம் thrive the skin folds such as those growing between these toes. சமமான வெப்பமும் சமமான ஈரப்பதமும் இருக்கிறதுனால அந்த ஃபங்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது இந்த படர்தாமரை நிற்கவே நிற்காது, அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் டிஷ்யூக்குள்ளார. ரிங்வார்ம்ஸ் ஆஃப் ஃபீட் நோஸ் அத்லட்டிக் ஃபுட். கால் பகுதியில் ரிங்வார்ம் உருவாயிருக்குன்னா அது பேர் அத்லட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் பை டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைனால் இந்த அத்லட்டிக் ஃபுட் டிசீஸ் உருவாகுது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ரிங் ஃபார்ம்ஸ் ஆர் ஜெனரலி அக்கர்ட் ஃப்ரம் தி சாயில் பை யூஸிங் க்ளோத்ஸ், டவல்ஸ் அண்ட் காம்ஸ் யூஸ்டு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். அவங்க நோய் பாதிக்கப்பட்டவங்க பயன்படுத்தின க்ளோத்து, டவலு, கோம்ஸ் இதெல்லாம் பாதிப்பு இல்லாதவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்குள்ளாரையும் இந்த நோய் ஈஸியாக தொத்திக்கும். ஓகேங்களா? இதுதான் ரிங்வார்ம். படர்தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி இந்த மாதிரி ஒரு லெசியன்ஸ், ஸ்கின் லெசியன்ஸ் வந்து அங்கங்கே புண்ணு ஏற்படுத்திடும். இது அத்லட்டிக் ஃபுட். சரிங்களா? இந்த மாதிரி காலில் சின்ன இதுதான் இதெல்லாம் ஃபங்கைஸ் வந்து அதனோட ஸ்கின்னை வந்து தொலைச்சிட்டு உள்ளே எவ்வளோ பெரிய ஹோல் போட்டிருக்கு பாருங்கள், ஒரு ஓட்டையே போட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபங்கையோட டிசீசஸ். இது வந்து ரிங்வார்ம் டிசீஸோட சிம்டம்ஸு. இது அத்லட்டிக் ஃபுட்டோட சிம்டம்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டும் ஃபங்கையில் வரக்கூடிய டிசீஸு. இதை வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அத்லட்டிக் ஃபுட் அப்படிங்கிற ஃபங்கை டிசீஸ் டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைனால் ஏற்படுகிறது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 மார்க்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரிங்வார்ம்ஸு, ஃபங்கல் டிசீஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிசீஸ் நம்ம ஃபங்கைனால் வருகிறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.